வெல்கம் டு டே 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடை மிளகா வந்து இதில் நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. நேற்றுக்கும் இன்றைக்கும் நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது இலை வர மாதிரி இருக்குது. இன்னும் 2-3 நாளில் பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி. இது வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை, பட் இது வந்து நல்லபடியாக பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதோட அப்டேட்ஸை பார்க்கலாம். மற்றபடி இருக்கிற தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புது க்ரோத்லாம் வருது இதில். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு வருது. பாவக்காவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிக்கிச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற நம்மளோட தக்காளி செடியில் பார்த்திங்கனாக்க ஒரு தக்காளி வந்திருந்தது. இதோ இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும். இதோ இது இதில் வந்து நிறைய பூக்கள் இல்லாமல் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மக்கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரியும் வந்திருக்கு. வெள்ளரியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் 2 வந்திருக்கு. இந்த பிளான்ட் வந்து அந்த வந்த புயலில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, மறுபடியும் துளிர் விட்டு சில காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்மக்கிட்ட வந்து 2 பாவக்காய் இருக்குது. இதுக்கு வந்து ஒன்றுத்துக்கு கயிறு கட்டியாச்சு, இன்னொன்றுத்துக்கும் இன்றைக்கி வந்து கட்டி விடணும். கட்டி விட்டதுக்கப்புறம் இதை ஏற்றி விடணும் மேலே. கார்டன் நம்பர் 4லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃப்ளவர் வரப்போகுது. அதாவது இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா காய் இருக்குது. இதில் முன்னாடி வந்து இந்த பூ விரிஞ்சு இந்த காய் வந்து வரப்போகுது. இது வந்து நம்மளோட சீரீஸ் ஆஃப் தொட்டி நம்பர் 4. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு வந்து நம்ம இதை பற்றின இன்னொரு அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் நான் ஒரு வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட எப்படிலாம் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் போடுறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.